மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நாம் இன்று மக்களுடன் மருதநெல்லி என்ற அற்புதமான நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நல்ல ஒரு நிகழ்ச்சி நேர்களே. நேற்றைய தினம் உலக இருதய தினமாக கடைபிடிக்கப்பட்டது. அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில் இன்று நமது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மக்களுடன் மருதநெல்லி என்ற நிகழ்ச்சியில் இதயமே இதயமே என்ற அற்புதமான தலைப்பு. நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கலை அறிவியல் கல்லூரியின் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய குளோபல் கிரிட்டிக்கல் கேர் என்ற மருத்துவமனையினுடைய மருத்துவர் ஆர் ராமநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இருதயம் தொடர்பான நம்மளுடைய பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகளுக்கு இதயமே இதயமே என்ற அற்புதமான தலைப்பில் அன்பான நேயர்கள் உங்களுக்கு இருதயம் தொடர்பான அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை அறிந்து கொள்ளலாம். 04342 என்ற முன்னிணைப்போடு 280-896 என்ற எண்களை தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை அன்போடு வரவேற்கிறது மருதநெல்லி. டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். நேற்று உலக இருதய தினம். அதனை சிறப்பிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நாம இதயமே இதயமே அப்படின்ற தலைப்பில் நாம இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய உடல்ல அந்த இதயத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதயம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பம்ப் மாதிரி தான் வந்து செயல்படுது. சரிங்க. இதயத்துடைய வேலை என்னன்னா உடல் முழுவதும் இருந்து இதயத்துக்கு வந்து சேரக்கூடிய ரத்தத்தை ஒரு பம்ப் பண்ணி மீண்டும் உடலுக்கு வந்து நல்ல சுத்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போறது தான் அதனுடைய முக்கியமான பணி. சரிங்க. இப்போ இதயத்துக்கு ரத்தம்ன்றது வந்து நுரையீரல்கள்ல இருந்து வருது. 2 நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் நிரம்பிய அந்த சுத்தமான ரத்தம் வந்து இதயத்துக்கு வருது. அதை இதயம் பம்ப் பண்ணி உடல் முழுக்க அனுப்புது. உடல் முழுவதிலும் இருந்து அசுத்த ரத்தம் சொல்லக்கூடிய ஆக்சிஜன் குறைவாக இருக்கக்கூடிய ரத்தம் வந்து சிரைகள் சொல்லக்கூடிய வெயின்ஸ் மூலமா இதயத்துக்கு வந்து சேரும். சரிங்க. இது ஒரு சைக்கிளா தொடர்ந்து நடந்துகிட்டே. சரிங்க. இது எந்த மாதிரியான இதயத்திற்குன்னு தனியா தசைகள் அப்படின்றது நாம சின்ன வயசுல கிளாஸ்ல அறிவியல்ல உயிரியல் பாடப்புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். மற்ற தசைகளுக்கும் இதய தசைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இப்போ இதய தசைகள் பாத்தீங்கன்னா மற்ற தசைகளுக்கு வந்து தானாகவே துடிக்கக்கூடிய அந்த சிறப்பெல்லாம் கிடையாது. சரிங்க. பட் இதய தசைகள் வந்து தானாகவே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலை வந்து எமிட் பண்ணி அதை வந்து கன்ட்ராக்ஷன் சொல்லும். ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இதய தசைகளுக்கு உண்டு. மற்ற தசைகளுக்கு அந்த பண்பு கிடையாது. இதுதான் மற்ற தசைகளுக்கும் இதய தசைக்கும். இப்போ இதயம் வந்து மாற அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை இதயம் செயல் இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, இது பத்தியான விஷயங்கள் டாக்டர். ஆக்சுவலா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க அண்ட் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறது வந்து பொதுவாக சொல்லக்கூடியது எதுனா இதயத்துக்குன்னு ரத்தம் சப்ளை பண்றோம். இப்ப மற்ற உடல் முழுக்க வந்து எப்படி ரத்த குழாய்கள் வந்து சுத்த ரத்தத்தை கொண்டு போதோ அது மாதிரி இதய தசைகளுக்கான ரத்த ஓட்டத்தை வந்து கொரோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் எடுத்து போகுது. அந்த கொரோனரி ஆர்டரிஸ் அதுல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுது அப்படின்னும் பொழுது அப்போ அந்த ரத்த குழாய் எந்த பகுதி இதயத்துடைய எந்த பகுதிக்கு ரத்தத்தை கொண்டு போதோ அந்த பகுதிக்கு வந்து ஆக்சிஜன் போறது குறையும். சரிங்க. சோ அப்ப என்ன ஆகும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய இதய தசைகள் உள்ள செல்கள் வந்து செத்து போகும். அது வந்து அந்த இடத்துல ஒரு அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றது. அதனால் ஏற்படக்கூடிய வலியை தான் நம்ம உணர்றோம். செயல் இழப்பு, ஒரு இதயத்தினுடைய ஒரு செயல் இழப்பு இல்ல, இது வந்து இதயத்தினுடைய ரத்த ஓட்ட குறைவு. அதுதான் இதயம் செயல் இழப்பு அப்படிங்கறது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றது. அதுல வந்து இதயம் வந்து முழுக்க அதனுடைய செயல்பாட்டை நிறுத்திடுது. இதயம் வந்து செயல்படாது, ஸ்டாண்ட் ஸ்டில். அது வந்து சொல்லப்போனா ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நின்னு போறது. ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா என்ன ஆகும்,
பவர் கட் அந்த ஏரியா அந்த குறிப்பிட்ட லைட் ஏரியா அதுதான், அது மாதிரி தான். அது வந்து ஒரு இது சொல்லப்போனா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து இதய துடிப்புக்கே காரணம். அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நின்னு போச்சு அப்படின்னா இதயம் துடிக்கிறது நின்றுடும். இப்போ ஒரு மனிதனுடைய உறுப்புகளே மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்றது இதயம். இப்போ இதயம் மற்ற உறுப்புகளுக்கு ஓய்வு இருக்கு, இதயத்திற்கு அப்படின்னு ஓய்வு அந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள்? ஓய்வே கிடையாது, இதயம் ஓய்வு கிடையாது, ஓய்வே கிடையாது. சரி, அது இதயம் ஓய்வெடுத்தா நம்ம முழுமையான ஓய்வு எடுத்துட்டு தான் அர்த்தம். இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அதனுடைய செயல்பாடுகள் ஏன்னா அதுல சின்ன கிளாஸ்ல மீண்டும் அதே படிச்சதுதான். ரொம்ப எளிமையா சொல்றது 4 அறைகள் கொண்டது, வாழ்வுகள் இருக்கும், தமனி, சிறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எப்படி பாதுகாப்பாக மனிதனுக்கு இருக்கு, அதனுடைய அந்த உறுப்புகள் அதனுடைய செயல்கள் அதை பத்தி சொல்லுங்களேன். நீங்க சொன்ன மாதிரி இதயத்துக்கு 4 அறைகள் இருக்கு. அண்ட் அதுக்கு கரோனரி ஆர்டரிஸ் சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து இதயத்துக்கான பிளட் சப்ளை வந்து அது செய்யுது. அதுக்கு தேவையான ரத்தம் வந்து இதயத்திலிருந்து வெளியில போகக்கூடிய அயோட்டா, அந்த மகா தமனின்னு சொல்ற அயோட்டா, அதுல இருந்து ரத்தம் வந்து இந்த கரோனரி ஆர்டரிஸ். நம்ம பேசலாம். இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர். இன்னைக்கு இதயமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இதய தினம், உலக இதய தினம். ஆனா அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில, நம்ம இதயத்தை கவனிக்கக்கூடிய வகையில மருத்துவர் இன்னைக்கு வந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினர். சிறப்பா நிகழ்ச்சி பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. எனக்கு 2 கேள்விகள் இருக்குயா. ஒண்ணு, இந்த இருதயத்துல இந்த கொழுப்பு படிவது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கறதையும் தாண்டி இருதயத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கொழுப்பு வந்து படிவதற்கு காரணமாக இருக்கு, அதை எப்படி தவிர்க்கணும்? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து இந்த இருதயத்துல இந்த ஸ்டண்ட் வச்சு அவங்களுக்கு அந்த ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம், அது வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்க நடக்கிறது, மாடிப்படி ஏறுறது, நார்மலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறது எவ்வளவு நாட்கள் கழிச்சு ரீகெயின் பண்ணிக்கலாம்? அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆஃப்டர் ஆபரேஷன் பண்ணணும், சோ தட் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறமா இன்னொரு துணை கேள்வியும் இருக்கு. நம்ம ஆபரேஷன் பண்ணினவங்களுக்கு மறுபடியும் சில பேருக்கு அந்த கொழுப்பு திருப்பியும் வந்து படறது, இது எதனால காரணம்? அந்த திருப்பியும் படரக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்ல, அது ஃபியூ பீப்புளுக்கு அது நடக்கிறது, அது எதனால அப்படிங்கறதையும் எனக்கு சேர்த்து சொல்லுங்க டாக்டர். நன்றிங்க. நம்ம வானொலியில கேட்போம். அருமையான நிகழ்ச்சி ஐயா. நன்றி 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 நன்றி. சார், ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்காரு. முதல் கேள்வி கொழுப்பு படிதல், அதை பத்தி கேட்டிருக்காரு. அடுத்தது அப்புறம் ஆபரேஷன் பிறகு அந்த ஸ்டண்ட்டுக்கு பிறகு எப்படி அவங்க இருந்துக்கணும் அப்படின்றது. 3வது துணை கேள்வியை கேட்டது, ஏற்கனவே ஆபரேஷன் செய்திருந்தாலும் சில நேரங்களில் இந்த கொழுப்பு படிதல் இருக்கு, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது. பொதுவா இந்த இருதயத்துல கொழுப்பு படிதல் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து இதயத்திற்கு ரத்த குழாய், இதயத்திற்கான ரத்த தேவைகளை பூர்த்தி செய்யற இந்த கரோனரி ஆர்டரிஸ்ல கொழுப்பு படிதல், அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. பொதுவா இந்த மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருவதற்கான காரணங்களா வந்து நம்ம பொதுவா சொல்லக்கூடியது வந்து டயபெட்டிஸ், அதிக ரத்த அழுத்தம். இது ரொம்ப நாளா ஒருத்தருக்கு டயபெட்டிஸோ பிபி, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறது, ஸ்மோக்கிங் ஹேபிட், அதே மாதிரி அதிக உடல் பருமன், அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், ஒரு எப்பவுமே ஒரு மன உளைச்சல்லையே இருக்கிறது, இது மாதிரியான காரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பட் இது ஒரு காமனான காசஸ். இதுல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உடல்ல வந்து இந்த ரத்த குழாய்கள்ல ஒரு கீறல் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. சரிங்க. ஒரு காயம், அதாவது ரத்த குழாய்களுடைய உள்புற சுவர்ல ஒரு காயம் ஏற்படுது. அதுல வந்து இப்போ இதே நபர் அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, கொலஸ்ட்ரால்ல வந்து இப்போ
HDL LDL அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுல வந்து நல்ல கொழுப்பு, மோசமானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே நல்லது கெட்டதுன்னு இல்ல, அதோட வேலையை அது செய்யுது. சரிங்க. அதாவது இதுல LDL சொல்லக்கூடியதுதான் வந்து மோசமான கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா கல்லீரல்ல இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால வந்து உடல் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது அதோட வேலை. சரிங்க. அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும். கொண்டு போய் உடம்பு முழுக்க கொழுப்பை சேர்த்துக்கிட்டே இருக்கும். HDLன்றது வந்து அங்க எல்லாம் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கல்லீரலுக்கு கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து சேர்த்தோம். அதை எரிச்சு எனர்ஜியை கொடுக்கறது அந்த HDL உடைய வேலை. சரிங்க. அது அதோட வேலையை செய்யுது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா நைட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் போவோம், அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவு சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல அதிகமாகுது. அப்போ இது என்ன செய்யும், உடல் முழுக்க அந்த கொலஸ்ட்ராலை கொண்டு போய் சேர்க்கும். இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்மோக்கிங் மாதிரியான இந்த ஹேபிட்ஸ்னால ரத்த குழாய்கள்ல ஏற்பட்ட அந்த கீறல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த LDL கொலஸ்ட்ரால் வந்து இந்த கொழுப்பு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த இடத்துல அந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். அது கூட கால்சியம் இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு நமக்கு எப்படி பிம்பிள்ஸ், ஒரு திட்டு மாதிரி உருவாகுது, நம்ம முகப்பரு உருவாகுது இல்லையா, அது மாதிரி ரத்த குழாயோடைய உள்புறம் ஒரு முகப்பரு மாதிரி ஒன்னு உருவாகுது. அந்த முகப்பரு வந்து என்ன பண்ணுது, ரத்த ஓட்டத்துல ஒரு சின்ன தடையை ஏற்படுத்துது. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. எக்ஸாக்ட்லி ரைட். அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஓகே. அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஒரு சின்னதா இருந்தனா அப்படியே தாண்டி அப்படி போயிடும், ஏறி இறங்கிடும். ஸ்பீட் பிரேக்கர் இதே வந்து ஒரு 2 அடி உயரம் 3 அடி உயரம் ஹைட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வண்டி அப்படியே நிக்கும், வண்டி இடிச்சிட்டு கீழும். சோ அது மாதிரியான அது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ன்றது வந்து அது லீனியரா இருக்கும். இது வந்து இன்னுமே வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய அளவு சைஸ் பெருசா இருக்கும்போது ரத்த ஓட்டத்துக்கு ஒரு தடை ஏற்படும். இது அந்த கொழுப்பு படிதல்ன்றது வந்து இதுதான் விஷயம். இது எப்ப பிரச்சனையாகுது அப்படின்னா அதுல இருந்து அந்த கொழுப்பு அந்த முகப்பருல இருந்து ஒரு சின்ன வெடிப்பு உருவாகி ஒரு ரத்த கசிவு ஏற்படுதுன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும், அந்த ரத்த கசிவு ஒரு ரத்த கட்டியா மாறி கிளாட் ஆகி அந்த ரத்த ஓட்டத்துல மேலும் தடை ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகும்னா அந்த 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 ரத்த குழாய் எந்த பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு போகுதோ அந்த பகுதிக்கு இன்னும் ஆக்சிஜன் வந்து குறையும். இப்போ ஒரு நபர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு, சரிங்க, அல்லது உட்காந்து நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவு வந்து குறைவு. இது அவர் வந்து ஒரு வேலை செய்யறாரு, ஒரு வெயிட் தூக்கிட்டு போறது, ஒரு மாடிப்படி ஏறி இறங்குறது, இது மாதிரி ஒரு வேலையை செய்யும் போது அப்போ தேவைப்படுற ஆக்சிஜன் வந்து அளவு அதிகம். அதாவது உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசைகளுக்கான தேவை அதிகமாகுது. அப்போ இதை என்ன செய்யும், இன்னும் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். அந்த வேகமா துடிக்கணும்னா அந்த மசில்ஸுக்கு வந்து மோர் பவர் வேணும். அது ஆக்சிஜன் மூலமா அது கிடைக்குது. அப்போ அதுக்கான ஆக்சிஜன் அளவு வந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போ அந்த பகுதிக்கு வந்து தேவை அதிகமா இருக்கு, ஆனா ஆக்சிஜன் இல்லைன்னும் பொழுது அந்த செல்கள் வந்து அங்க ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடியது உருவாகி அவங்களுக்கு பெயின் வருது. இது வந்து ஆன்ஜைனான்னு சொல்றோம். சரிங்க. ஒருவருக்கு இது இந்த மாதிரி ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதுல இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டினால வரக்கூடிய அந்த பெயின் ஆன்ஜைனா. அது முழுமையா தடைபட்டுறது அப்படின்னும் பொழுது அங்க வந்து செல் டெத்து, அதாவது இது வந்து அவர் ஒரு ஒர்க் பண்றாரு, அப்போ ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு, ஆனா அந்த ரெக்குயர்மெண்ட்டை அவருடைய இதயம் பூர்த்தி செய்யல அப்படின்னும் பொழுது வரக்கூடியது ஆன்ஜைனா. அதே அந்த இடத்துல கம்ப்ளீட்டா பிளட் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகி செல் டெத் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதுதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. சரிங்க. சோ இதுதான் அந்த கொழுப்பு படிதல், அதனால வரக்கூடிய பிரச்சனை. இப்ப அவங்க கிட்ட ரெண்டாவது கேள்வி, ஸ்டென்ட் வச்ச பிறகு அவர்கள் எப்படி வந்து நாம இது பண்ணோம் அப்படின்னு. ஸ்டென்ட்ன்றது வந்து இது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இப்ப அந்த முகப்பரு உள்ள அடைச்சுக்கிட்டு இருக்கு, அத வந்து அந்த அடைப்பு ஏற்படாதவாறு
அதுக்கு உள்புறம் இன்னொரு குழாயும் சொருவி இருக்கும். ஒரு ஸ்பிரிங் மாதிரி மாதிரியான நம்ம சின்ன ரீஃபில் பென்ல எல்லாம் சில நேரங்களில் ஸ்பிரிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சரிங்க. பால் பாயிண்ட் பென்ல இருக்க அந்த ஸ்பிரிங் மாதிரி தான், அது மாதிரியான ஒரு பொருள் தான் அது. அந்த அடைப்பை சரி செஞ்சு ரத்த ஓட்டத்தை மறுபடியும் சீராக்குறது தான் அதோடைய வேலை. இப்ப அந்த முகப்பருன்றது, அந்த பிளேக் அப்படின்றது அது ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பல இடங்கள்ல இருக்கலாம். நம்ம பேசுவோம் டாக்டர். இணைப்புல நேரம் இருக்காரு. வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். நான் தாசம்பேட்டை சித்தன் பேசுறேன் சார். வணக்கம் சித்தன். இதயம் நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இதயம் சம்பந்தமா மருத்துவர் நம்மளோட இருக்காரு. ஆமா, இது சம்பந்தமா தான் கொடுத்திருக்கீங்க. அது எனக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இதயத்துல ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் வலிச்சுட்டே கிடக்குது. சரி. அதனால அது எப்படி என்ன பண்ணா சரியாகன்றது கொஞ்சம் டாக்டர் கிட்ட சொல்லி எடுத்து சொல்லுங்க, போகலாம், புரிஞ்சுக்கலாம். நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன ஏற்படுது, உங்களுக்கு என்ன சந்தேகம்ன்றது டாக்டரே கேட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். நீங்க சரி, பேசுறீங்க கேட்கலாம். பேசலாம். நீங்க டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஐயா, எனக்கு இந்த பக்கம் மார்பு ஒரு பக்கம் வலிச்சுட்டு கிடக்குது ஒரு நாளைக்கு. சரிங்க. அதனால அது வலிக்கும் போது போயிட்டு மாத்திரை எடுக்கிறோம், கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி துடிக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் எப்படி சார், அதை எடுத்து கொஞ்சம் சொல்லுங்க சார். மார்பு வலி பல காரணத்தினால வரலாங்க. அது சாதாரண தசைப்பிடிப்பா கூட இருக்கலாம், அல்லது அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கூட உங்களுக்கு அந்த மாதிரி நெஞ்சு வலி மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும், அல்லது இதய நோயாகவும் இருக்கலாம். இது எதுவும் வேணா இருக்கலாம். அது கொஞ்சம் சளிகிளி பிடிச்சாதான் சார் அந்த மாதிரி பண்ணுது. மித்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்குது. துடிக்கிற மாதிரி நான் மார்பு நோய் டாக்டரே போயிட்டு பாக்குறேன் சார். ஸ்கேன் பண்ணி பாக்குறேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா சரியா போகும். இந்த இழுக்கிற மாதிரி கொஞ்சம் இழுங்க நல்லா இருக்குது. ஒண்ணு பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் அப்படின்னு. அதுக்குதான் உங்களை கேக்குறேன். என்ன சார், என்ன உணவாக எடுத்தா நல்லா இருக்கும், எப்படி எடுத்தா நல்லா இருக்குன்னு உங்களை கேக்குறேன். உங்களுக்கு என்ன வயசுங்க? எனக்கு சார் 49, கடந்த 50 வயது சார். சரி, 50 வயது ஆகுதுன்னும் போது உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கா? அதான் இல்ல சார், அந்த மாதிரிலாம் எல்லாம் கிடையாது. சரிங்க. உங்களுக்கு ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், மது அருந்தல் பழக்கம்? கொஞ்சம் புகையெல்லாம் பிடிச்ச ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால புகை ஒரு 10 வருஷம் குடிச்சிருப்போம், பீடி சிகரெட் எல்லாம். சரிங்க. இப்போ இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சார், அதெல்லாம் விட்டு கூட 10-15 வருஷம் மேல அதெல்லாம் ரொம்ப நாள் இந்த ரொம்ப நாள் கொஞ்சம் பழக்கம் விட்டுட்டேன். புகைப்பிடிக்கிறத நீங்க நிறுத்திட்டாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கு இல்லைங்களா, அது பல ஆண்டுகள் உங்களுக்கு இருக்குங்க. அது முழுமையா சரியாகிறதுக்கு அது பல ஆண்டுகள் ஏற்படும், பல ஆண்டுகள் தேவைப்படும். மழைக்காலம் வந்தா சளி பிடிச்சாதான் சார் அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்கிறது, ஓட முடியல ஓடியாட முடியும் சார். அதனால தான் சார் சொல்லுங்க. அதான் நீங்க உங்களுக்கு சொல்லப்போனா நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவு இருக்க மாதிரி தான் தெரியுது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. நீங்க தொடர்ந்து நுரையீரல் நிபுணரை தொடர்பு கொண்டு சிகிச்சை எடுத்துக்கணும். நன்றி 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 நன்றி. சரிங்க டாக்டர். இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் சில நேரங்கள்ல அடுத்த நேயர் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. யாரு, எங்க இருந்து? மாசிம்பட்டியிலிருந்து விஜயன். சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்களேன், மருத்துவருக்கார். ஐயா மன்னிக்கணும், நம்ம மருத்துவர் கூட பேசிட்டு இருக்கோம். இதயம் தொடர்பான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நம்ம பாட்டு இடையில கேட்போம். நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. இப்போ ஒரு விதமான சந்தேகங்கள் இருக்குங்க. இது இதய நோயா இருக்குமா, சில நேரங்கள்ல நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின் போது இந்த மாதிரியான தலைப்புகள்ல கேட்கறதுக்கே சில நேரங்கள்ல ஒரு பயம் இருக்கும். அது எப்படி டாக்டர், அது இதய பிரச்சனையும் மற்ற பிரச்சனையும் எப்படி வகைப்படுத்துறது? எப்படி குறிப்பா ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு சர்க்கரை நோய், பிபி, இது மாதிரியான வியாதிகள் இருக்கு, புகைப்பிடித்தல், மது அருந்தல் மாதிரியான தொந்தரவுகள், இது மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இது மாதிரி ஒரு செஸ்ட் பெயின் அப்படின்றது நீங்களா ஒரு முன்முடிவுக்கு வராதீங்க, வரக்கூடாது. உடனடியா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு
5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலோ கண்டிப்பா இருக்கு, எல்லா பகுதிகளிலுமே இருக்கு. உடனடியா அது மாதிரியான ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு இசிஜி, ஒரு இருதய நோய்க்கு நமக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய இது வந்து இசிஜி. இது இருதய இந்த சுருள் படம் சொல்றாங்க. ஸோ அந்த இசிஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் டூல். அதில் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு அடுத்த லெவலில் அப்படின்னும் போது அது கொஞ்சம் பெரிய மருத்துவமனைகளில் இது தொடர்பான இரத்த பரிசோதனை செய்யறதும் மற்ற கொஞ்சம் பெரிய மருத்துவமனைகள் தான் கிடைக்கும். பட் அடிப்படையா இந்த இசிஜி வந்து முதல்ல தொடர்ந்து பேசும் டாக்டர். இணைப்பில் வருக. வணக்கம். சகோதரர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. பேசுறேன். வணக்கம். வணக்கம் தாமரன். இன்னைக்கு இதயமே அப்படின்ற தலைப்புல மருத்துவர் கூட பேசிட்டு இருக்கோம். நானு டாக்டர் சில கேள்வி கேட்கலாங்க. வணக்கம். உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். பாத்தீங்கன்னாக்கா உங்களை மாதிரி டாக்டர் போடுற பேப்பர்லாம் ஜெராக்ஸ் எடுத்து நான் கொடுப்பேன். இந்த புகைப்பிடிக்கிறத விடணும் அப்படின்னு. இன்னொன்னு நான் கொடுத்திருக்கேன், ஹார்ட் அட்டாக்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே நாம் முதலுதவி என்ன செய்யணும்னாக்கா அந்த இதயத்துல இந்த 5 விரலை பதிய வச்சுட்டு அதுக்கு மேல அழிச்சு நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் வாயோட வச்சு நல்லா இழுத்து விட்டு மூடணும் சொல்லியிருக்கேன். இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கேன். நான் செய்தது கரெக்டா இல்லையான்றது நீங்க வாங்கணும்னு சொல்லுங்க. நன்றி. அதான் டாக்டர், நாம அறிகுறிகள் இதை பத்தி அடுத்து வந்தோம், அது கூட நேர் கேட்டேன். ஸோ முதல்ல அந்த சுருள் இசிஜி, அதாவது நான் சொல்றது நெஞ்சு வலின்னு ஒருத்தர் சொல்றாரு. நெஞ்சு வலிக்குது, மூச்சோட சிரமமா இருக்கு, அல்லது லேசா தலை சுத்தல் இருக்கு. இதுதான் பொதுவான வெளிப்பாடு, இந்த இருதய நோயுடைய வெளிப்பாடு. ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு இசிஜி எடுக்கிறது தான் அடிப்படையா பண்ணணும். சரிங்க. அடுத்து உடனடியா அவங்க அந்த இசிஜில எதுவும் சேஞ்ச் இருக்குன்னும் பொழுது உடனடியா அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை, இருதய நோய்க்கான முதலுதவி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அவங்க போகணும். இதுதான் அடிப்படையா அவங்க பண்ணணும். இதுல வந்து இப்ப இந்த இடத்துல இவர் கேள்வி உள்ள நுழைச்சிரும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னா இவர் செஞ்ச விஷயங்கள், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அது வந்து ஒரு மாரடைப்புன்னு சந்தேகப்படும் போது செய்யக்கூடிய உடனடியான முதலுதவி தான் இருக்குங்க. ஒரு சின்ன அவருடைய புரிதல் ஒரு சின்ன தவறு இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, மாரடைப்பு இருதய செயலிழப்பு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். இப்போ பொதுவா நெஞ்சு வலின்னு சொல்றது வந்து மாரடைப்புல வருது. இந்த இவர் சொன்னது வந்து சிபிஆர் சொல்லக்கூடிய முதலுதவி, அது வந்து இருதய செயலிழப்புக்கு செய்யக்கூடிய முதலுதவி. மாரடைப்பு நெஞ்சு வலின்னு இருக்க எல்லாருக்கும் போட்டு நம்ம அழுத்தினோம்னா இன்னும் ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும். சோ இருதயம் செயல் இழந்த ஒருத்தர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு உணர்வு இல்லாம மயங்கி விழுந்து கிடக்குறாரு, ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. நீங்க அவரை அழைக்கும் போது அவரால் வந்து கண்ணை திறக்க முடியல, பேச முடியல, அப்படியே வந்து ஒரு உணர்வற்ற நிலையில ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. அப்படின்னும் பொழுது நீங்க அவருக்கு பல்ஸ் இருக்கான்றது முதல்ல பாக்கணும். அவருக்கு வந்து நாடி துடிப்பு இருக்குதான்றது பாக்கணும். நாடி துடிப்பு இல்லை அப்படின்னும் போது உடனடியா இவர் சொன்ன அந்த மார்பிள கை வச்சு அழுத்தக்கூடிய அந்த முதலுதவி கொடுக்கணும். அது சிபிஆர் சொல்றது. நம்ம பேசணும். நேயர் ஒருத்தர் இணைப்புல வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கன். வணக்கம் ரங்கன், சொல்லுங்க. கேளுங்க. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, எனக்கு 2015 வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரி. அப்ப வந்து சின்ன சின்ன நாளங்கள்ல வந்து உங்களுக்கு அடைப்பு இருக்குது, அதனால ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு அங்க ஒரு 15 நாள் வச்சிருந்து உங்களுக்கு சின்ன நாளங்கள்லாம் அடைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆபரேஷன் வேண்டாம், மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஐயா. கேளுங்க டாக்டர் கேட்டு. அப்படி மாத்திரை மட்டுமே சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஐஎஸ்ஓ அப்படின்னு வர மாத்திரை வந்து காலையில 2, மதியம் 2, இரவு 2 கொடுத்துட்டாங்க. சரிங்க. இப்ப வந்து இந்த அடோவாஸ் அப்படிங்கிற ஒரு மாத்திரை 50 மில்லிகிராம், அந்த மாத்திரை வந்து காலையில ஒரு மாத்திரை சாப்பிட சொல்லியும், இந்த ஈனோ மாத்திரை ஒரு மாத்திரை சாப்பிட சொல்லியும், அதே நேரத்துல இந்த
ஆஸ்பிரின் அது மதியத்துல ஒரு மாத்திரையும் குளோபல் ஒரு மாத்திரையும் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. சரி. அந்த ஆஸ்பிரின் மாத்திரை வந்து சாப்பிடறதுனால அந்த மலத்துல வந்து அதுல ரத்தம் வர்றதுனால அதை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மனம் வந்து இறுக்கமா வர்றதுனால அந்த குளோபல் மாத்திரையும் நிறுத்தின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. மத்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எப்பயுமே அந்த டெய்லி செய்யற வேலையை என்னால செய்ய முடியல. கொஞ்ச நேரம் செய்யறதா இருக்குது, அப்புறம் வந்து உட்கார்ந்து இருக்கிறதா இருக்குது. உடல் களைப்பாவே இருக்குது, கண் மயக்கமாவே இருக்குதுங்க ஐயா. இது என்ன காரணமா இருக்கும் ஐயா? அதே நேரத்துல இன்னொரு கேள்வி, இந்த ஆஞ்சியோ பண்றது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஆஞ்சியோ பண்ணலாங்க ஐயா? சரி. என்னுடைய கேள்வி நாம வானொலியில் கேட்கலாங்க. அதாவது நன்றி 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 நன்றி. உங்களுக்கு வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்றது செய்யல, ஆஞ்சியோகிராம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டென்டிங்லாம் உங்களுக்கு பண்ணலை, அதுதான் சொல்றீங்க நீங்க. அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. ஒரு கிரிட்டிக்கல் மோர் தேன் ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு மேலே பிளாக் இருக்கும்போது தான் அந்த ஸ்டென்டிங் வந்து தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு 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 சிறிய பகுதிக்கு மட்டும் போகக்கூடிய இதுக்கு வந்து தொந்தரவு இருக்கிறது வந்து பொதுவாக வந்து ஸ்டென்டிங்கிறது வந்து ஒரு நார்மல் ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஃபாரின் பாடி வைக்கிற மாதிரி. ஸோ அது கண்டிப்பாக தேவைன்றது தான், அப்போ தான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து உடல் சோர்வு இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வந்து உடனடியாக ஒரு இருதய மருத்துவரை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த எக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா, அல்லது உங்கள் இருதய தசை வலுவிழந்து இருக்கா, வீக்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி உங்கள் இருதய தசைகளுடைய அந்த கன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எதுவும் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதனால கூட இது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, மலம் கழிக்கும் போது ரத்தம் வந்து அதனால் அந்த மரத்தை நிறுத்திட்டதா சொன்னீங்க. அது நிறுத்தினா லைஃப் லாங் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. அந்த தொந்தரவு சரியான உடனே நம்ம சில ரத்த பரிசோதனைகள் செஞ்சுட்டு மீண்டும் அந்த மாத்திரைகளை சாப்பிட தொடங்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்பிரின், அந்த குளோபிடோக்ரல் அப்படின்ற அந்த மாத்திரைகளை தான் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு உயிர்காக்கும் மருந்து. அதனால அதை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். அதை நீங்கள் மறுபடியும் ஒரு முறை இருதய மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பரிசோதனை செஞ்சுட்டு அந்த மாத்திரையை நீங்கள் தொடர்ந்து எடுங்க. தொடர்ந்து பேசலாம் இருக்கு. இனிப்பில் மற்றொரு நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. ஆட்டுக்காரமட்டி மாதாயன் சார். வணக்கம் மாதாயன். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். இதயம் சார், எனக்கு வந்து இதய வந்து ஒரு சைடு மட்டும் போகுது சார். எப்படி, எந்த பக்கங்க? வலகை பக்கம். சரி. ஒரு சைடு இதயம் இது, ஒரு சைடு முதுகும் போகுது சார். அது என்னன்னு எனக்கு புரியல சார். இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிங்க. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். முற்றிலும் செயலிழந்த வகையில் அவரு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் அவருடைய பேக்ரவுண்டுங்க. இவர் சொல்ல வலது பக்கமா? ஆமா. இருதய நோய்னா இடது பக்கம் தான் தொந்தரவு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வலது பக்கம் கூட அவங்களுக்கு வலி ஏற்படும். அதாவது நிறைய ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்காது அவங்க சிம்டம்ஸ்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவர் தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடியவர், ஒரே மாதிரியான உடல் அசைவுகள் இருக்கு அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வந்து உடல் தசைகள்னால கூட அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களை அவர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம போன்ல வந்து இதை ட்ரீட் பண்றது சரி கிடையாது. சரிங்க. ஒரு நல்ல மருத்துவரை வாய்ப்பு இருக்கும்போது நம்ம சந்திக்குவோம். நன்றி 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 நன்றிங்க. சரி, இப்போ நம்ம இந்த இசிஜி விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு மருத்துவர் சொன்னா உடனடியா அடுத்த கட்ட மருத்துவமனைக்கு அல்லது உங்களுக்கு அருகிலேயே ஒரு இருதய மருத்துவமனை, இருதய சிகிச்சைகளுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா உடனடியாக அங்கே போயிட்டு நீங்க அந்த இசிஜி பரிசோதனை செஞ்சுட்டு சில ரத்த பரிசோதனை செய்யும் பொழுது இது ஹார்ட் அட்டாக் தானா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருங்க, உறுதிப்படுத்திட்டு அதன் பிறகு அடுத்த லெவல்ல வந்து அந்த ரத்த கட்டிகள்னால இந்த தொந்தரவு இருக்குன்னா அதை கரைக்கிறதுக்கு த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை கொடுப்பாங்க. அடுத்த லெவல் வந்து ஆஞ்சியோகிராம் சொல்லிட்டு
அந்த ரத்த குழாய்கள் வழியா ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ரத்த குழாய்கள்ல அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இருக்கா, ரத்த குழாய்கள்ல அடைப்பு எந்த அளவுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்து, அது அடைப்பு ஓரளவுக்கு மேல இருக்கு அல்லது நிறைய ரத்த குழாய்கள்ல பிரச்சனை இருக்குன்னும் போது அதுக்கு ஏற்றா போல ஸ்டென்டிங் பண்றது, ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றது, அல்லது ரத்த குழாய் மாற்று அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். ஸோ இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ். நம்ம பாடலுக்கு முன்பு நேயர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. நாமும் கூட அந்த எக்கோ அந்த நிலை வரைக்கும் நாம் இருக்கிறோம். அதன் பிறகு இருக்கக்கூடிய நிலைகள், அதன் பிறகு இருக்கக்கூடிய பரிசோதனைகள், யாரெல்லாம் அதற்கு மேற்பட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ளணும்? இப்போ அடிப்படையா இசிஜி சுருள் படம், அதுல ஒரு இருதய அலைப்படம், சுருள் படம்னு ஒரு காமன் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, இருதய அலைப்படம். அந்த இசிஜில ஒரு மாற்றம் இருக்குன்னும் போது உடனடியா அவங்க அந்த எக்கோ பரிசோதனை செய்யணும். எக்கோ பரிசோதனையில ஒருவருடைய இதயத்துடைய பிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸை நம்மால தெரிஞ்சுக்க முடியும். பேசுவோம் டாக்டர். நம்ம நேயர் ஒருத்தர் வருக. வணக்கம். வணக்கங்க. ஹலோ. வணக்கங்க. அன்பு அறிவிப்பாளரும் மருத்துவ ஐயா அவர்களுக்கு வணக்கம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது கடத்தூர் பலகார கடை உமாசங்கர் ஐயா. வணக்கம் உமாசங்கர், சொல்லுங்க ஐயா. மருத்துவர் ஐயா, உங்க பணி சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றி ஐயா. ஒரு சின்ன கேள்வி. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா சிறு வயது இளைஞர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க. அது காரணம் கொரோனா ஊசின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யன்னு தெரியலீங்க. ஒண்ணு. அடுத்தது இந்த இருதய அடைப்பு வரும்பொழுது நாக்கு கீழே உப்பு அல்லது சர்க்கரை வச்சா கொஞ்சம் ரெடி ஆயிடும் முதல் உதவி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யன்றது நான் வானொலி மூலியமா கேட்கிறேன். நன்றிங்க. நன்றி 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 நன்றி. 2 சந்தேகங்கள். இது பொதுவா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பரவலான ஒரு சந்தேகம். அது இந்த கொரோனா தடுப்பூசினால இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கறதுக்கான எந்த அடிப்படை அறிவியல் ஆதாரமும் இல்லைங்க. அது நம்முடைய நம்பிக்கை, செவி வழி வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்மளா ஒரு யோகம் பண்றதாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மற்றபடி இளம் வயதில் இந்த மாதிரியான இறப்பு வருவதற்கு காரணம் அப்படின்றது இப்போ சமீப, ஆனா அதுல அவர் சொன்னதுல அது கொஞ்சம் கூடி இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்கிறது. பாத்தீங்கன்னா இல்ல, இப்போ நம்மளுடைய அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கு, அவங்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 10 மில்லியன் நபர்களுக்கு இருதய நோய் வருவது அதிகரிக்கும். இப்போ 2000, 2010, 2020 இந்த 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20-30 மில்லியன் மக்கள் இருதய நோயினால பாதிக்கப்படுறது அதிகமாயிருக்கு. சரிங்க. மக்கள் தொகை பெருக்கும், அதுக்கு ஏற்ற போல இந்த ரேஷியோவும் அதிகமாகுது. அது இப்போ இன்னும் அது கூடுதலா இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பண்பாடு, பழக்க வழக்கம், உணவு பழக்கம், இதுல நிறைய மாற்றங்கள் இந்த 20 வருஷத்துல நடந்திருக்குங்க. நம்முடைய பிசிக்கல் எக்ஸர்ஷன், பிசிக்கல் ஆக்டிவிட்டி மிக மிக குறைந்த காலகட்டம் இந்த 20 வருஷம். இதுவே நீங்க மற்ற நோய்கள், இப்போ சர்க்கரை வியாதி, அதிக ரத்த அழுத்தம், அதுக்குமே நீங்க இதை பொருத்தி பார்க்க முடியும். சோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையறதுனால உடல் பருமன் அதிகமாகிறதும், அதனால வரக்கூடிய மற்ற வியாதிகள் அதுவுமே ஈக்குவலா அதிகமாகுது. சோ இது இந்த எண்ணிக்கை அதிகமாகிறதுன்றதுக்கு முக்கியமான ரீசன் நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல இந்த 20 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். சோ அத நம்ம முதல்ல கவனிக்கணும். அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். சரிங்க. இதான் நம்ம இவர் கேட்டது. அடுத்து 2வது ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த மாரடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவர் சொன்ன அதுல உண்மை இல்ல. இப்போ அதாவது அவங்க இந்த சர்க்கரை வைக்கிறதுன்னு சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஒரு சிலர் இன்சுலின் போடுறவங்க அல்லது சர்க்கரை மாத்திரை எடுக்கிறது அவங்க போதுமான அளவு உணவு எடுக்காம இந்த மாத்திரைகளை போடும்போது சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னா லோ சுகர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாக்குக்கடியில சர்க்கரை வச்சா அவங்களுக்கு இதாகும். பட் இருதய நோயில இது எந்த வித பலனையும் கொடுக்காது. அவங்கள உடனடியா நீங்க ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறது தான் நல்லது. சரிங்க.
நம்ம அந்த நேயர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த விஷயங்களுடைய தொடர்ச்சி டாக்டர். எக்கோ பத்தி பேசுவோம். சோ இந்த எக்கோ பரிசோதனைன்றது வந்து இருதயத்தினுடைய அந்த தசைகளுடைய பலம் பலவீனம் அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கா, இருதய தசைகள்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இருதய சுவர்கள்ல அதெல்லாம் நார்மலா இருக்கா, அதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா, இது அதோட அந்த பிரஷர் அண்ட் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எக்கோ பரிசோதனைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கோ பரிசோதனைக்கு அடுத்த கட்டம் வந்து ஆஞ்சியோகிராம்னு சொல்லக்கூடியது. இதுல இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. இப்போ கண்டினியூஸ் இசிஜி மானிட்டரிங் சொல்லுவாங்க, அது இருக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய உங்களை வந்து ஒரு உடற்பயிற்சிக்கு உட்படுத்தி இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் பேசும் டாக்டர். நம்ம அடுத்த ஒரு நேர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. மாதுசாமி பாப்பாரப்பட்டி அருகே இருந்து. பாப்பாரப்பட்டி அருகே இருந்து மாதுசாமி. சொல்லுங்க மாதுசாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன? தலைப்பற்றி எங்களுக்கு கேட்க முடியுதுங்க, வீட்டில் இருக்கிறதுனால சொல்லுங்க. இதயமே இதயமே அப்படின்ற ஒரு தலைப்பு. இன்னைக்கு மருத்துவர் அவர்கள் நம்மளோட இணைப்புல இருக்காங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இதயத்தை வந்து நல்லபடியா வச்சுக்கிற மாதிரி ஒரு தலைப்புங்களா? ஆமாங்க ஆமாங்க. நன்றி 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 நன்றி. திடீர்னு வந்ததுனால அவர் பதட்டத்துல அவர் சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க, ட்ரெட்மில் டெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா நம்ம ஒரு உடற்பயிற்சிக்கு உட்படுத்தி நம்ம அப்போ வந்து நம்ம உடலுடைய தேவை, ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும் பொழுது நம்முடைய இதய எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அப்போ அதனுடைய ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகும் பொழுது அந்த ரத்த குழாய்கள் அதுக்கு ஈடு கொடுக்குதா, அப்போ அந்த ரத்த ஓட்டத்துல எதுவும் பிரச்சனை வருதா, இதை இப்ப நாங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா ஓய்வா இருக்கும்போது இருக்கிற நிலைமைக்கும் நீங்க ஓடியாடி வேலை செய்யும் போது உங்களுடைய அந்த ரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் கடத்தக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லிங்க, அதேதான். நம்ம ஓய்வா இருக்கும் பொழுது இதயம் நார்மலா கூட இருக்கும், வலி இருக்காது. ஒருத்தர் வேலை செய்யும் போது மட்டும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுதான் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லா நோயாளிகளுக்கும் இது பண்றதில்ல. இது ரொம்ப செலக்டிவ் பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெட்மில் வந்து பண்றாங்க. மற்றபடி எக்கோ பரிசோதனை எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒன்று. அதே மாதிரி ஆஞ்சியோகிராம்ன்றதும் வந்து இப்போ நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு இருதய நோய் இருக்கு, கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற பொழுது அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்றோம். சரிங்க டாக்டர். நீண்ட நேரம் இதயம் தொடர்பாக நிறைய பேசிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய மருத்துவ பணி நீங்க எப்படி தொடங்குனீங்க, அதை பத்தியான சில விஷயங்கள். நான் வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில MBBS படிச்சேங்க. சரிங்க. அதன் பிறகு அனஸ்தீசியா மதுரை மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். உயர்கல்வி அனஸ்தீசியாவிலேயே வந்து நம்ம தருமபுரி மருத்துவக் கல்லூரியிலே படிச்சுட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் இன் கிரிட்டிக்கல் கேர்னு ஒரு கோர்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் இணைந்து. சரிங்க. அது ஸோ இது இப்போ வந்து நான் என்னுடைய மருத்துவமனை குளோபல் கிரிட்டிக்கல் கேர், அது இப்போ நாங்கள் துவங்கி ஒரு வருஷம் ஆகுது. எல்லா விதமான எமர்ஜென்சி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய நோக்கம். ஓரளவுக்கு எங்களுடைய நோக்கத்துல நாங்க கரெக்டா போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு சர்வீஸ், மக்களுக்கு ஒரு கனிவான ஒரு அணுகுமுறை, அதே நேரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட், எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க. டிரான்ஸ்பரன்சி முக்கியம். ஆமா, என்ன இருக்கோ அதை சொல்லி ட்ரீட் பண்றது. இது எங்களுடைய நோக்கம். ஓரளவுக்கு நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். நல்லது, வாழ்த்துக்கள்ங்க. அதே நேரத்தில் நான் அரசு மருத்துவராகவும் பணிபுரியுறேன். சரி, சரிங்க சரிங்க. இங்க நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி. நல்லது, சரி டாக்டர், வாழ்த்துக்கள். உங்களுடைய மருத்துவ சேவை ஏற்கனவே நேயர்கள் சொன்ன மாதிரி மென்மேலும் சிறந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சேவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான தருவத்தில் கடைசி ஒரு 10 நிமிடத்தில் இருக்கிறோம். நீங்க ஒரு மருத்துவரா நம்ம இந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லது உணவு பழக்க வழக்கங்களா இருக்கலாம், அல்லது உடற்பயிற்சியா இருக்கலாம், இப்படி எதெல்லாம் நாம இந்த மாரடைப்போ அல்லது இருதயம் செயல் இழப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் செய்யணும்? ஆக்சுவலா வருமுன் காப்பது சிறந்தது சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு நோய் வந்த பின்னாடி அதுக்கு என்ன பண்றதுன்றது ஒண்ணு, வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில அடிப்படையான அதிக
ஃபைபர் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை அடிப்படையா எடுத்துக்கிறது ஒரு வருமுன் காப்பதற்கான ஒரு அணுகுமுறை. நம்முடைய உணவுல அதிகமா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதை வந்து ஸ்மோக்கிங் கண்டிப்பா வந்து தவிர்க்க வேண்டிய ஒன்று. அடுத்து வந்து நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்மளுடைய உடல் உழைப்பு, அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டினியூஸா வந்து மெயின்டைன் பண்றது, இது வந்து நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அடுத்து உங்களுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னும் பொழுது வருவதற்கு என்னென்ன காரணமா இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை, இரத்த கொதிப்பு, உடல் பருமன், மனச்சோர்வு, மன அழுத்தம், இது மாதிரியான விஷயங்கள். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணும். ஸ்மோக்கிங் கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். ரத்த கொதிப்பை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கணும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சினா தினசரி வந்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் வந்து ஒரு உடற்பயிற்சி. அவங்க வந்து எந்த விதமான ஒரு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 1 மணி நேரம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும். இந்த இடத்துலதான் டாக்டர், கிராமப்புறங்கள்ல ஒரு புரிதல், நாங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு உடற்பயிற்சின்ற ஒரு சந்தேகம் வந்துடுது. அது சரிதானா? அதாவது கிராமப்புறங்கள்ல இது வேற, நகர்ப்புறங்கள்ல வேற. ஒரு கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு அவங்க வந்து முழுமையான உடல் உழைப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து சொல்ல போனா வந்து அந்த உழைப்பே கூட போதுமானதுதான். அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா என்னன்னா ஒரு சீரான உடற்பயிற்சின்றது இருக்காது. அவங்க வந்து ஒரு வயல்ல வேலை செய்யறதோ அது வந்து ஒரே மாதிரியான ஒரு இதான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. பட் வந்து ஒரு சீரான உடற்பயிற்சி இருக்காது. உடலுடைய எல்லா பகுதிகளுக்குமான உடற்பயிற்சி இருக்காது. அது மட்டும்தான் அதுல குறையுமே ஒழிய அவங்க உடல் இயக்கம்ன்றது வந்து கண்டிப்பா அதுவே போதுமானதுதான். அதுவே நகர்ப்புறங்கள்ல வந்து அவங்க வந்து அதிக வேலை வந்து செய்யறது இது குறைவு. ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவங்க கடையில உட்கார்ந்தபடியே வேலை பார்க்கறதா இருக்கும். ஒரு ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்ப்பாரு. மருத்துவர்களை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நிறைய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்மளா வாலண்டியரா வந்து பண்ணணும். ஒரு சிங்க்ரோனஸான ஒரு உடல் இயக்கம் அப்படின்றது வந்து இருக்கும்பொழுது நம்ம உடல் தசைகளும் வலுப்பெறும். அதன் மூலமா நம்முடைய இதயத்திற்கும் வந்து அது வந்து ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து இதய துடிப்பு அந்த அளவு வந்து நம்ம ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிறது வந்து நம்முடைய அதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கம் சொல்லப்போனா. அது என்னன்னா, உங்களுடைய இதயம் வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு 30-40 வயசு இருக்க ஒருத்தருக்கு வந்து 60 to 100 வரை உங்களுடைய இதய துடிப்பு இருக்கலாம். அது எதை குறிக்குது அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு இதயம் வந்து துடிப்பு செய்யும் போதுதான் உங்க உடலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதனுடைய டிமாண்டுக்கு ஏற்றவாறு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ அதுவே அவருக்கு வந்து 60 to 80 துடிக்குது அப்படின்னா 60 to 80 துடிப்புகளே போதுமானதா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா உங்க இருதய தசைகள் அவ்வளவு வலுவோட இருக்கு அப்படிங்கறத அது குறிக்குது. சோ இருதய தசைகளின் வலு குறையும் போது துடிப்பு அதிகமாகும், வலு அதிகமா இருக்கும்போது துடிப்பு குறைவா இருக்கும். அதாவது அந்த அத்லெட்ஸ் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இருதய துடிப்பு குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலரா அதை வந்து சிஸ்டமேட்டிக்கா பல வருடங்களா செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த நோய்கள் எல்லாம் இல்லாம இருதய தசைகள் நல்ல வலுவோட ஒரு குறைந்த துடிப்பிலேயே அவருக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டத்தை வந்து அவரால் கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு அர்த்தம். நம்முடைய நோக்கம் ஆக்சுவலா இந்த ஹார்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிறதா. நார்மல் வந்து 72 அப்படின்றது படித்த நினைவு இல்ல, அது அப்படி ஒரு நம்பர் கிடையாது, எல்லாமே ரேஞ்ச் தான். சரிங்க, 60 to 100 அப்படிங்கிற ரேஞ்ச் தான், ஒரு பிக்சட் நம்பர் ஒண்ணு கிடையாது. நிறைவா இந்த அறிகுறி, இந்த மாரடைப்பு, இந்த மாதிரியான அறிகுறிகளை எளிமையா பாமர மக்கள் முன்கூட்டியே அது ஏதாச்சும் தெரியுமா? பொதுவா வந்து
நெஞ்சுடைய நடுப்பகுதிகளில் ஒரு தாங்க முடியாத வலி, முன் எப்போதும் உணராத ஒரு வலின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பெயினை வந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலி, ஒரு அழுத்துதல் போன்ற ஒரு உணர்வு, பிசையற மாதிரியான ஒரு உணர்வு, அது முதுகு பகுதியிலுமே அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். கழுத்து, இடது பக்க கழுத்து அண்ட் காது வரைக்கும் கூட அந்த வலி சொல்லுவாங்க. தோள்பட்டை, இடது தோள்பட்டை, கை வரைக்கும் கூட அவங்க அந்த பெயினை ஃபீல் பண்றது வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு மூச்சிறைப்பு, மூச்சோட சிரமப்படுறது, மயக்கம் போன்ற உணர்வு, ஒரு சிலர் வாமிட் மட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பொதுவான இருதய படபடப்பு, இதெல்லாம் பொதுவான அறிகுறிகள். ஆனா எல்லாருக்கும் இது மாதிரிதான் இருக்கணும் கிடையாது. ஒரு சிலருக்கு எந்த வலியுமே இல்லாம கூட அவருக்கு இருதய மாரடைப்பு வரலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப அப்நார்மலான வயிறு வலி, டயரியா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப நான் ஸ்பெசிபிக்கான சிம்டம்ஸ் சொல்லுவோம். அது தொடர்பில்லாத சில அறிகுறிகள் கூட மாரடைப்பை காட்டுவதாக இருக்கு. அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாதுன்றது. குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு நீங்க சொல்ற மாதிரியான எந்த அறிகுறியும், நார்மலான இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இல்லாமல் கூட அவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கு. சோ அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட இக்னோர் பண்ணாம கவனிக்கணும். குறிப்பா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அறிகுறிகள் தென்படுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம உங்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது மருத்துவமனையை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி தொடர்பு கொள்றதுங்க? நம்முடைய மருத்துவமனை 24/7 நாள் இரவு பகல் முழுவதும் வந்து நம்ம மருத்துவமனை இயங்குது. சரிங்க. தொடர்பு 842-842-4200. சொல்லுங்க டாக்டர். 842-842-4200. 842-842-4200 அப்படின்னு எண்களை தொடர்பு கொண்டா நமக்கான வழிகாட்டுதல்கள் நிறைய கிடைக்கும். நீங்க கூகுள்லயும் வந்து சர்ச் பண்ணாலுமே கிடைக்கும். இதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க, ஆல்கஹால் வந்து அவாய்ட் பண்ணுங்க, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுங்க, கூடுமான வரை உடற்பயிற்சி செய்யறத வந்து கண்டிப்பா தினசரி ஒரு பழக்கமா வச்சுக்கணும். முடிந்தவரை வந்து உடல் உழைப்பினால் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முயற்சி பண்றது. சின்ன சின்ன விஷயங்களை கூட இக்னோர் பண்ணாம பரிசோதனை செஞ்சு அதை வந்து பாதுகாத்துக்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியம். உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை அதிகமா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து உங்க உணவுல வந்து சேர்த்துக்கிறது. ஃபைபர் ரிச், நார்ச்சத்து நிறைந்த கீரை மாதிரியான நார்ச்சத்து நிறைந்த தாவர வகை உணவுகளை நிறைய எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அளவா எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து இந்த மீன், கடல் சார்ந்த உணவுகள் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுடைய இருதய நோயை வந்து நீங்க தவிர்க்கிறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இருதய நோய் வருவதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மாதிரியான பழக்கங்கள்ல நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுடைய பல்வேறு பிஸியான ஷெட்யூல்ல வாரத்தினுடைய முதல் நாள், இந்த நாளில் இந்த சமுதாய வானொலியில மக்களுக்கான ஒரு பணியா குறிப்பா அந்த இதயம் தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய அந்த மருத்துவ சேவை எதிர்காலத்தில் மேலும் மேலும் சிறப்படைந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த மருத்துவம் நோய் இல்லாத ஒரு நீண்ட வாழ்வுக்கு உங்களுடைய சேவை துணை புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களை நன்றி தெரிவிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சிபிஆர்னு சொல்லி ஒருத்தர் கூட இதை பத்தி முதலுதவி, ஆபத்து கால முதலுதவி பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஒருத்தருடைய இருதய செயலிழப்பு இருக்கும்பொழுது இந்த சிபிஆர் பண்ணும்பொழுது அவருடைய உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி அது. இதை யாராவது கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய மருத்துவமனையில நம்ம இலவசமா அந்த பயிற்சியை வந்து சொல்லித்தரோம்.
அது ஒரு முகாமா நடத்துறது கூட நாங்க யோசனை பண்ணி. நிச்சயம் டாக்டர். சோ அந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்து கால முதல் உதவி யாருக்காவது தேவைப்படும் பட்சத்துல மருத்துவமனை அணுகுனாங்க. இப்ப இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். 842 842 42 அப்படின்ற எண்களை அவர்களுக்கு வந்து நம்ம அந்த சிறப்பு பயிற்சியை சொல்லித்தரோம். நிச்சயம் அந்த மாதிரியான முகாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எங்களுக்கு தெரிவிச்சீங்கன்னா அதற்கான அறிவிப்புகளும் கூட இந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய சேவைக்கும் மிக்க நன்றி. நன்றி டாக்டர். மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது மக்களுடன் மருதமல்லி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இதயமே இதயமே என்ற தலைப்பில் குளோபல் கிரிட்டிக்கல் கேர் மருத்துவமனையுடைய மருத்துவர் ஆர் ராமநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருந்த நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மருதமல்லி சமுதாய வானொலி 89.6.